இந்த அற்புதமான ஒளிமயமான இந்த நேரத்தில் நிறைய நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னா, ஆங்கில வருடம் புத்தாண்டு பிறக்கிறது. ஆனால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நேற்று நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன். அதாவது இந்த ஆங்கில தேதின்றது நம்ம நாட்டுக்கும் மற்ற தேசங்களுக்கும் ஒரு தொடர்புக்காக பயன்படுத்தக்கூடியது மட்டும், விஞ்ஞான வளர்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடியது மட்டும். தமிழ் புத்தாண்டு மாத்திரம்தான் நம்ம சம்பிரதாயத்தில் ஏற்ற முடியாது. இருந்தாலும் நாம் ஆங்கில புத்தாண்டில் எல்லோரும் நன்னா இருக்குன்னு சொல்கிறதுல என்ன குறைஞ்சிட போகிறோம்? நமக்கு ஆங்கில புத்தாண்டுன்றது எல்லோரும் இப்போ ஹாப்பியாக கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமாக போயிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறதுன்னு இந்த பட்டாசை மட்டும் வெடிச்சிடாதீங்க. பட்டாசை வெடிக்கிற வேலையை விட்டுருங்க. இந்த சினிமா தேட்டருக்கு போகிறது, அங்கே போகிறது, அங்கே போகிறதெல்லாம் விட்டுடுங்க. புத்தாண்டு பிறந்ததுன்னா கோயிலுக்கு போங்க, கோயிலை சுத்தம் பண்ணுங்கள், உழவரா பண்ணி பண்ணுங்கள். இப்போ புத்தாண்டில் ஜனங்கள்லாம் வந்திருப்பா, அவளை நம்ம வழி நடத்தலாம். அதேமாதிரி கோயிலில் நமக்கு ஏதாவது தொண்டு பண்ண முடிஞ்சால் தொண்டு பண்ணலாம். ஆண்டவனோட சேவை பெரிய விஷயம், அதனால் தொண்டு பண்ணலாம். இந்த புத்தாண்டில் காலாகாலத்தில் மழை பெஞ்சு ஜனங்கள்லாம் சௌக்கியமாக இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள். பல துளிகள் ஒன்றா சேர்ந்தால் தான் பெரிய மழை வரும். பல துளி ஒன்றா சேர்ந்தால் தான் பெரிய மழை வரும். அதனால் நாம் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணால்தான் பெரிய பலன் கிடைக்கும். பெரிய மழை வரணுன்னு பயந்துடாதீங்க. நமக்கு மழை எப்போயாவது ஒரு வாட்டி தான் வருது. பெரிய மழைன்றது எப்போயாவது ஒரு முறை தான் வருது. அதனால் பயப்படாதீங்க. நாட்டில் அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி இருக்கக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த புத்தாண்டில் அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி, அதாவது காலமில்லாத நேரத்தில் பெய்யறது, பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யாமல் போகிறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் காலத்தில் மழை பெய்யணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். ஏன்னா மழை பெஞ்சால் எல்லாரோட குழாயிலையும் தண்ணி வரும். நம்ம வீட்டு குழாயில் மட்டும் தண்ணி வரணும் பிரார்த்தனை பண்ண என்ன பலன்? அதனால் இந்த அருமையான புத்தாண்டில் நீங்கள் ஆஞ்சநேய சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறோம். நீங்களும் எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணுங்கள். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சுவாமியோட அனுகிரகம் எல்லாரோட இல்லத்துக்கும் இந்த ஜி தொலைக்காட்சி வழியாக போய் சேரும். இதுதான் விஞ்ஞானத்தோட பெரிய வெற்றி, விஞ்ஞானத்தோட மிகப்பெரிய வெற்றி. அது பாரதத்தில் எப்படி திருதராஷ்டிரன் தான் இருந்த இடத்துலேருந்து யுத்தங்களை 18 நாள் யுத்தத்தை தெரிஞ்சினாலும், இன்றைக்கி அதே மாதிரி என்னென்ன நடக்கிறது நம்ம தொலைக்காட்சி வழியாக நல்ல விஷயங்கள் பல விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், சில பிரச்சனைகளையும் புரிஞ்சுக்கிறோம். இந்த புத்தாண்டில் பிரச்சனைகள் இல்லாத புத்தாண்டாக இருக்கட்டும். இந்த 2017 இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்களை கொடுக்கட்டும். அதனால் நம்ம ஆஞ்சநேய சுவாமிகிட்ட இந்த புத்தாண்டில் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம், திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம், திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். குருவாயெண்ணி கும்பிடு மனமே, குருவாயெண்ணி கும்பிடு மனமே, அனுகிரகம் செய்வான் ஸ்ரீ ஹனுமானே. ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏனசூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராம் தூதோ கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய சாதய. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருப்பியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்மிக வருடம் மார்கழி மாதம் 19ஆம் தேதி
3/1/2017 செவ்வாய்க்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக ஜோதிட விஷயங்களை பார்க்கலாம். பெரும்பாலும் குழந்தைகள் பிறந்தால் எப்படி நாமகரணம் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது 18 விதமான சம்ஸ்காரங்கள் சொல்லியிருக்கு. நிஷேகாதி சம்ஸ்காரங்கள் 16, பும்சவனம், சீமந்தம், விஷ்ணுபலி, ஜாதகரணம், அன்னப்பிராச்சனம், சௌலோபம், உபநயனம், பாராயணம், விரதபந்தம், 18 சம்ஸ்காரங்களை பற்றி பேசுகிறான். சில இல்லங்களில் இதில் வித்தியாசப்படும். ஏன்னா இந்த வேத பாராயணன்றதெல்லாம் சில இல்லங்களில் கிடையாது இல்லையா. க்ஷத்திரியர்களுக்குரிய தர்மம் வேறு. இப்போ அதுக்குரிய அவளுக்குன்னு சில விதிமுறைகள் உண்டு. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நாமகரணம்னு சொல்லும்பொழுது இந்த குழந்தைகளுக்கு பேர் வச்சதுக்கப்புறம் அடுத்து உங்களுக்கு இந்த ஜாதகம் எழுதுறதுன்னு ஒன்று உண்டு. நம்ம பிறந்த உடனே நம்மளுடைய தர்மங்களில் வந்து சில விசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் ஜாதகங்கள் சில குடும்பங்களில் எழுதாமல் இருக்கலாம். பெரும்பாலான குடும்பங்களில் ஜாதகம் எழுதுகிற பழக்கம் உண்டு. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வசதி வந்துடுது. கம்ப்யூட்டரில் 1 நிமிஷம் போட்ட உடனே உங்களுக்கு ஜாதகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துலேருந்து 100 பக்கம் வரைக்கும் எடுத்து தள்ளுறது அளவு வசதிகள்லாம் வந்துடுது. இப்போ சில பேரோட அபிப்பிராயம் என்னென்னா, ஒரு நோட்டில் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு 4-5 ஜாதகங்கள் சேர்த்து எழுதுவா. இப்போ வயசானவாளோட ஜாதகம் அதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாதகம் இருக்கும்பொழுது அவள் காலம் ஆகிடுவா. ஒரு 80 வயசு 85 வயசு பெரியவாளோட ஜாதகம் அதில் இருக்க வச்சுக்கோங்க. அப்போ அவள் காலமானவாளோட ஜாதகம் அதில் இருக்கலாமா அப்படின்னு சில பேரோட சந்தேகம். சில பேர் சந்தேகம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாட்டு பொண்ணு வந்துடுவா. அவள் ஜாதகத்தை அதில் புதுசாக எழுதணுமா, இல்லை அவள் பழைய ஜாதகத்தை நம்ம வாங்கிக்கணுமான்னு சில பேருக்கு வித்தியாசமாக சந்தேகம் வரும். ஏன்னா அவளும் வந்து அண்ணன் தம்பி ஜாதகங்களை சேர்த்து தானே எழுதியிருப்பாள். அவள் கீழ்ச்சா கொடுக்க முடியும் நோட்டில். அவள் வந்து நோட்டில் ஜாதகங்களை கிழிச்சு கொடுக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி சந்தேகங்கள் வரும். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, சில விஷயங்களை மட்டும் நம்ம மனசில் வச்சுட்டா போகிறோம். காலமானவளோட ஜாதகத்தை நம்ம நோட் புக்கிலேருந்து கிழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் மற்றவர்களுக்கு எந்த இடைஞ்சலும் கிடையாது. அதனால் நம்ம கிழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஜாதகத்தில் வந்து விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் வந்திருக்கு. அதே பார்த்திங்கன்னா நாங்கள் ஜனன ஜாதகத்தில் அனுஷ நட்சத்திரம் 1 பாதம் போட்டிருக்கா. ஸோ இந்த வித்தியாசம் வருது. ஆனால் நாங்கள் பிறந்த ஜாதகத்தை தான் முக்கியமாக எடுத்துக்கணுமான்னு சந்தேகம் வரலாம். பொதுவாக ஜாதகத்தை முழுமையாக கணிச்சு இருந்தால் குழந்தை பிறக்கும் பொழுது நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த அன்றைக்கி நாமகரணம் வைக்கணும்னு சொன்ன உடனே வெறுமை ராசி கட்டத்தை போட்டுட்டு ஏதோ ஒரு லக்னம் போட்டுட்டு தசா இருப்பு கூட இருக்காது போட்டு நானா நீல வெயின்னு எதை எழுதி கொடுத்துருவா. அப்போ அந்த ஜாதகத்தை பிரதானமாக எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா ஜாதகம்னு சொன்னீங்கன்னா ஆதியந்த பரமநாழிகை கரெக்டாக கணக்கிட்டு தசா இருப்பை குறிப்பிட்டு ராசி நவாம்சம் கிரகபாத சாரம் பாவஸ்படம் வரைக்கும் எழுதியிருந்தால் விசேஷம். பாவஸ்படம் இல்லைன்னா ராசி நவாம்சமாவது எழுதியிருந்தால் விசேஷம். குரு வக்ரம் இல்லை குருவோ இல்லை சனியோ மற்ற கிரகங்களோ வக்ரம் அதிசாரம் அஸ்தமனம் கிரக யுத்தம் இதை பற்றியெல்லாம் அதை குறிப்பிட்டிருந்தால் விசேஷம். ஆனால் எதுவும் இல்லாத வெறும் ராசி கட்டத்தை போட்டு அன்றைய கிரக நிலை என்ன இருக்குன்னு போட்டு அந்த லக்னத்தை மட்டும் போட்டு விட்டுருந்தான்னா நாம் அதை முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. ஏன்னா கிரக பாதசாரம் இல்லை, தசா புத்தி இல்லை, வெறுமை போட்டு கொடுத்தா அதை நம்ம எடுத்துக்காமல் நீங்கள் கம்ப்யூட்டர் ஜாதகத்தை எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் குழந்தை பிறக்கும்போது ஜனித்த ஜனன ஜாதகமாக கம்ப்யூட்டர் ஜாதகமானு பார்த்தா எது நிறைவாக பண்ணியிருக்காலோ அதை எடுத்துக்கலாம். சிலர் வந்து திருக்கணிதம் வாக்கியம் அந்த சந்தேகம் வரும். உங்கள் ஜோதிடர் அவருக்குன்னு ஒரு பாணி வச்சுருப்பார். சில ஜோதிடர்களோட கணக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும். அப்போ அவள் நான் திருக்கணிதம் தான் எடுத்து பண்ணுவாள். சில பேரோட கணித முறைகள் பலன் சொல்கிறதுல சில மாறுதல் இருக்கும். அவள் நான் வாக்கியம் தான் எடுத்து பண்ணுவாள். இது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா அவள் சம்பிரதாயம் என்னவோ அதை எடுத்துக்கலாம். இப்போ கூட பார்த்திங்கன்னா சில மந்திரங்களில் வந்து பாடபேதம்னு வரும். அதாவது நிறைய சூக்தாதிகள் இருக்குது. விஷ்ணு சுக்தம், புருஷ சுக்தம், நாராயண சுக்தம், துர்கா சுக்தம், கோ சூக்தம், பூ சூக்தம், நிறைய சூக்தாதிகள் இருக்குது. இதில் சில பாடபேதங்கள்லாம் வரும். அப்படி பாடபேதங்கள் வரும்பொழுது அவளோட அந்த குரு என்ன சொன்னாரோ அந்த வழிமுறைப்படி சொல்லுவாள். அப்போ இது தப்பு இது சரின்னு சொல்கிறத விட அவாவா வழி. அது மாதிரி ஜோதிடத்தில் நீங்கள் கணிக்கும் பொழுது திருக்கணிதமோ வாக்கியமோ ஜோதிடர்கள் பலன் சொல்கிறதுக்குன்னு ஒரு வழி வச்சுருப்பாள்.